போலாமா? எங்கே போயிட்டாங்க கேட்டியும்? ஆடு துரத்தியா? ஏன் மத்தியானம் வேலை இருக்குதா உங்களுக்கு? ஓ பக்கிட்டெல்லாம் பொழுது நீங்கள் கட்டுறீங்க? இது எத்தனை கத்தை வரும்? ஒரு 10 கத்தை வருமா? அது வேற கட்டை வேற பாத்தி அடிக்கிட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அறுத்துட்டாரா? நின்றுட்டு போகலாம். மாப்பிள்ள வருவான்னு நினச்சினேன். வந்திருந்தேன்னா 7:30 கரெக்டாக இருந்திருக்குங்க. ஓகே நண்பா, எங்கள் ஏரியாவில் வந்து பேலர் ஓட்டெல்லாம் முடிஞ்சிருக்கான். சரி, நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன் 720 கட்டை கட்டினாங்களாம். காலையில் 7 மணி கிளம்பி போய் நைட்டு 11 மணிலாம் வீட்டுக்கு வந்துட்டான். 740 கட்டை ஆகும். சரி, ஆனால் வருஷத்தில் 2 டைமு கீர் பாக்ஸ் மட்டும் வேறு வருமா? என்ன கீர் பாக்ஸ் வண்டியிலையா? எத்தனை பாட்டு ஓட்டுறதுக்கு நான் ஓட்டுறதுக்கு அந்த அடி இழப்பு இழுத்தா 750 கத்துங்கிறதெல்லாம் எல்லா வண்டியாரும் ஒரு மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 கோடை 400 கோடை இழுப்பாங்க. 750 கருந்து எத்தனை ஒரு மாதிரி ஓட்டுறது ஒரே நாளில் ஓட்டுறானா அவன் பெரிய ஆள் தான். மாப்பிள்ளை கேட்டால் என்னங்கிறான், அம்மா நான் வந்து அதிகபட்சம் 400 கட்டை பிடிங்கிருக்கிறேன்ம்மா, அதுக்கு மேலாம் ஒன்றும் பண்ண முடியலங்கிறான். அவன் கோபியில் போய் ஓட்டினானா? எங்களை வண்டியில் வாங்கி ஓட்டினானா? கருவா போட்டுருக்கும் போது புரோக்கராக சொன்னாப்படியா, இது இவ்வளோ நாளாக நான் புரோக்கராக இருந்துக்கிறேன், என் வாழ்நாளில் இவன் ஓட்டு எவனும் ஓட்டு தெரியல அப்படின்னா. சரி, அவன் ஒட்டுக்காக ஓட்டிவிட்டு நீ சொன்ன மாதிரி இன்ஜினு கிளச் கியர் பாக்ஸ் பிரிட்ஜ் கீர் பாக்ஸ் மட்டும் எப்பயுமே 2 டைமு, வருஷத்தில் 2 டைமு. ஆனால் இங்கிருந்து போய் இந்த காடு கட்டி முடிக்கணும்னு சொன்னால் அன்றைக்கே முடிச்சுட்டு தான் வருவானா. சர்வீஸ் ஆகணும்னா 400 கட்டுக்கு மேலே தான் இருக்குமா? 400 கட்டுக்கு கீழே இப்போ டார்கெட்டே இல்லை. எக்கனாமிக்கில் ஓடுதா பைப் அடிக்கியா? செயினை வேறு இறக்கி விட்டோமா? இது ரோட்டில் போகும்போது டங்கு டங்குன்னு அடிக்கிட்டே இருக்குமா? அவ்வளோதான், தலைவில் மாட்டியே விட்டா நம்ம கம்பல்சரி. இப்போ எங்கே ஸ்கேல்லெஸ் வந்துருச்சான்? அது இன்னும் பெஸ்ட்டா? கோமதியில் வந்துருச்சாப்பா? ஏதோ ஆம்பலில் தான் வந்துருச்சா? ஆம்பல் வந்து அது மாதிரி ஆம்பல் ஆல்ட்ரு பண்ணிக்கலாமா? ஏன்னா அது ஸ்ப்ரிங்கை போட்டு டைட் பண்ணிக்கிறீங்களா? மொத்த வாசல் வாங்கி போட்டு கூட இப்போ இங்கே போகுது. நல்லா தான் உள்ளே போகுது. ஒரு நெட்டே போயிடுச்சு, இன்னொரு கதை வாங்கி வந்துடும். இருக்க மாட்டியும் நூல் வேற வெளியே இருக்குது, அது எடுத்துக்குமா?
ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பா, எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டரபார் ஃபீல்டே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், தட்டுக்கிட்டலாம் எடுத்துட்டாங்க. அன்றைக்கி எடுத்து பார்த்தீங்களா, அதுதான் கடைசி வீடியோ. அதே மாதிரி பேலரும் இதுதான் வந்து கடைசி வீடியோ ப்ரோ. கரூர் ஓட்டுறதுக்கு போகிறனாங்க. ஆனால் கடைசி வீட்டில் பார்த்தா கரூரில் அங்கேயே வண்டி அதிகமாக. இந்த ஐட்டம் வந்து பேலர் அதிகமாக ப்ரோ. எல்லா ஏரியாவிலும் கேட்டால் ஓட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களாம். சரி, சொன்ன மாதிரி எடுத்தா எல்லாம் படன்னு ஒட்டுக்கா எடுத்துக்க வேண்டிதான். கார்த்தி, அஜித்துக்கு ஃபோன் பண்ணி என் ஃபோன் வரும்போது எடுத்துகிட்டு வர சொல்லு. தட்டிட்டு புழக்கம் ப்ரோ. கேளு விட்டுரு. இதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட் கஷ்டலாம் எதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கடைசியாக வண்டி நிற்கிட்டுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். புதுசாக பேலர் எடுக்கிற நண்பர்கள் இந்த மாங்காய் பிளேட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், அடியில் கீழே. அந்த மாங்காய் பிளேட்டுலாம் டெய்லியும் காலையில் எழுந்திரிக்கும் போது கிரீஸ் வச்சு போடுங்க. ஏன்னா அதில் வந்து 4 பைப் இருந்தாலும் சரி, 5 பைப் ரொட்ட பேலராக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்து கிரீஸ் வச்சு போடுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன பேரிங் தான் கொடுத்துருப்பாங்க நண்பா. அந்த பேரிங் வந்து சீக்கிரம் வந்து எப்படி சொல்கிறது, அடி வாங்கிடும். அதுதான் அடிக்கடிக்கு கம்ப்ளைண்ட்டு. அதே மாதிரி பேலர் புதுசு எடுக்கிறீங்கன்னா அவங்க வந்து எங்கள் பேலருக்கு வந்து ஆயிலே விட தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிலே விடாதெல்லாம் விட்றாதீங்க. எதுவுமே செயின் வந்து பார்த்தீங்கன்னா கொலுசு பலன்னு ஆகிறத விடாதீங்க. டெய்லியும் சுமாரான ஓட்டமாக இருந்தால் ஒரு ரைடு விட்டால் கூட போதும் ப்ரோ. நல்லா மும்பரமாக ஓட்டம் எனக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா முடிஞ்சது ஒரு 4 ஐட்டனாச்சும் ஆயில் விடுவேன். ஆயில் எந்தளவுக்கு விட்றீங்களோ அந்தளவுக்கு தான் செயின் வந்து கம்ப்ளைண்ட் வராது, லைஃப் வரும். அதே மாதிரி செயின் இழுத்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து வைக்காதீங்க, ஓகேவா? ரொம்ப இழுத்து வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த பல்லு வந்து காடி வந்து சீக்கிரம் இதாக ரோல் ஆனோன்னு ஸ்பீடாக ஓட்டினா உடனே சுற்றி வெளியே தள்ளி கொடுங்க. நூல் கட்டிக்கிட்டு. அதே மாதிரி நூலை கொண்டு வர சொல்கிறியா? நூல் கட்டு காலையே. நூல் கட்டு வந்து சணல் பரவாயில்லையா, இது மாதிரி லைலன் நூலில் யூஸ் பண்ணுறது பரவாயில்லையா ப்ரோ? கொஞ்சம் கம்மியாக சொல்லுவேன். மாடு திங்கிறதுக்கு என்ன கேட்ட சணல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது மாட்டு வாயில் போனால் கூட எதுவும் ஆகாது. ஆனால் இது வந்து அக்காது. அதனால் இது கொஞ்சம் மாடுகள்லாம் சாப்பிடும் போத கொஞ்சம் கவனிக்காத விட்டுட்டு அந்த நூல்லாம் மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இதுங்களை கேட்டால் என்னங்கிறாங்க, பேலர்காரர் கேட்டால் என்னங்கிறாங்க, தட்டுக்கெல்லாம் வந்து சணல் போட்டால் வந்து சணல் அத்துறதுங்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு பேலர் வச்சுக்கிற நண்பர்கள் சொல்லுங்கள். ஆனால் இது மைலேஜ்லாம் அருமையான மைலேஜ். ஆனால் இன்றைக்கி வந்து இதுவும் வந்து வண்டி அதிகமாக ஆகி போச்சு ப்ரோ. இந்த ஆனந்தும் வெளியில் போயிருக்கிறான். இந்த வருஷம் ஒன்றும் ஓட்டம் இல்லை, ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. இது போன வருஷம் மாதிரி இல்லை, ஏதோ போனதுக்கு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இவன் ஓட்டத்தை பார்த்துக்கிட்டு இன்னும் நின்றுட்டு போகுது, நாங்கள் வெளியே போகிற ஐடியாவே இல்லை, பிளானே இல்லை அப்படிங்கிறான் காட்சி. பார்த்துக்க, இந்த வருஷம் ஓட்டம் ரொம்ப லோ ஓட்டம் தராங்க. கல்லுக்கு இல்லை எது ஏறினாலும் ஏறிக்கிறோம். அந்த பைப் சிந்தில் விழுந்துருக்கு, சார் விழுந்துருக்கு. ஆனால் இதில் ஸ்கேல் உளுந்த உடனே நின்றுக்கணும் நண்பா. அதை வேணால் நல்லா தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் பாட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா பைப்பு பெண்ட் ஆகும், அரி மாட்டோம், ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. நான் வச்சு கரெக்டாக ரோல் ஆகிடுச்சுன்னா வேகமாக சுற்றினா டக்குன்னு விழுந்துருது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சரில ஆனால் கத்தை தூக்கறதுக்கான இருக்குது ப்ரோ. அது வேணா நல்லா வெயிட் இருக்குது கத்தை. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்சார் டைப்பு.
கவுர் கட்டிட்டு இழப்பாங்கள்ல பழைய மாடலு, அதில் இதை அடுத்த ஸ்டேஜ் சென்சர். இப்போ வந்து புதுசாக என்னென்ன வந்திருக்குது, யார் யார் புது மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க? பேலரில் வந்து கோமதி பெருசா, அம்பாள் பெருசா, அப்புறம் கருத்தர் பெருசா, அப்புறம் புல்லுக்கு வந்துருக்குது, அது நல்லா இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் பேலர் ஓட்டுறதை பொறுத்தவரைக்கும் இந்த ரொபோட்டோவில் 4501 வண்டி சூப்பராக இருக்கும். ஜாண்டியர் இது அருமையாக இருக்கும். இதை வந்து நம்ம 2 வண்டியுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா கியர் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தானில் இல்லை லெஃப்ட் சைடு இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நூல் காலியா? நான் தான் முடிச்சு போடுறான்னு சொல்லலான் இருந்தேன். நான் அதை உருவி விட்டுட்டா? நான் தான் முடிச்சு நான் சொன்னேன் அப்பயே. எத்தனை ஓட்ட எதுக்கு ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு எப்படி நூல் போடுறதுன்னு கஸ்டமர் காட்டிருப்பேன். இதே ஃபுல்லாக டைட்டாக தான் போட மாட்டேங்குது. அது எங்கே ஓடணும்? அதில் விட்டு இந்த ஓட்டையில் விட்டு எங்க அப்படியே முடிச்சு போட்டுக்குவீங்க. அந்த கோனெல்லாம் ரிட்டர்ன் போட்டு கொடுத்துருவீங்களா? பழைய கோன்லாம் எடுத்துக்கிறாங்களா? அதனால தான் இப்போ சேர்த்திட்டு இருக்கிறீங்களா? வேலையை விட்டு இல்லை நூல் கோக்கிறது ஒரு 5 நிமிஷம் சேர்த்தி ஆகுமா? எல்லாம் உரிய தலைவரில் விட்டுலாமா? அது ஏன் கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறேன். நானும் நூல் கோத்தா மட்டும் கட்டாய் தொலையுது. அஜித்து கோத்தா கம்முன்னு போகுது. அவர் யார் ட்ரைனிங் பர்சன் வரலையே? வந்துடும் அப்போ தான் அங்கே ஏறிட்டு இருக்காங்க அடிட்டு ஆளுங்க. ரெடி ஆயிடுச்சா? நீ நூல் கோக்குற மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு இங்கே இதில் வந்து இதில் ஒரு சுற்றி இப்படி இந்த பிளாஸ்டிக்கில் வந்து இப்படி வந்து உள்ள போயிடுச்சு. இன்னும் நிறையா பேர்த்துக்கு புதுசாக போடுறவங்களுக்கெல்லாம் நூல் எப்படி கோக்குறதுனே தெரியாது போட்டுக்கிறாங்கடா. அதுதான் ஆம்பளை எடுத்துக்கிறாங்க, இது ஸ்கேல எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எப்படிலாம் கோக்கவே தேவையில்லையா? இப்படிதான் ஒன்ஸ் கோத்துட்டாங்கன்னு வச்சுக்கா, மறுபடியும் அது தேர அங்கேயே இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இப்படி வண்டியிலிருந்து வரதில்ல, அது பேலர் மேலே வச்சிடுறாங்க. இங்கேயே சுற்றிட்டு இருக்குது பேலர்லேயே. ஆனால் பேலர் மேலே வைக்கிறது பிரச்சனை இல்லை, இந்த காற்று அடிச்சுன்னா போய் மாட்டிக்குதுல்ல, அதுக்கு தொந்தரவாகுது. இதுனா அப்படி இழுத்து பிடிச்சிக்கலாம், நம்ம என்ன சுற்றிட்டு இருக்கலாம். அப்போதைக்கு நீ முடிச்சு போட மாட்டேற. அப்போதைக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டா? நீ எங்கே முடிச்சு போடுற மாதிரியே தெரியலையே. இது எதுக்கடா இந்த பைப்பில் இப்படி ஒடுங்கி போய் கிடக்கிறது? கல் அடிச்சா ஒடுங்கி போயிருமா? போடு பார்ப்போம். நான் கூட போட்டோன்னு நூலெல்லாம் தானே ஒட்டுறணும். நீ போட்ட முடிச்சு தவிர போயிடுச்சுடா. நீ போட்ட லட்சணம் பாரு, இங்கே வந்து நின்று போச்சு. இல்லை வருமா? இப்போ அஜித் வந்துருந்தானே சொல்லுவான், நாம தான் நான் போட்ட அப்படி ஆகுமா அப்படிமா. முடிச்சு மாட்டிக்கிச்சா? போடு. சைன்லாம் என்னமோ லைட்டாக பளபளன்னுக்கிற மாதிரி இருக்குது. எட்டுமா எட்டாதா?
செத்து போச்சுடா. இந்த பேரிங்கன்னா அதிகம் போகாது. இதுவும் பாரு கிரீஸ் வைக்கணும் மாட்டேன். கிரீஸ் வச்சுட்டோம். அது சும்மா அந்த கட்டை மேலே விழுவுது இல்லை வேகமாக, அது உழவுறதுல வலிக்குது. அதில் என்ன பண்ணாலும் மிக பேரிங் போயிடுது. அந்த கட்டையை திருப்பி போட்டால் 2 4 நாளைக்கு ஓடுமில்ல. இதை அந்த கட்டையவா? அது எப்படி இருந்தாலும் அந்த பேரிங் உழுவுற ஸ்பீடு இருக்குது இல்லை. இரும்பு ஓட்டுட்டா ஒரே அட்டியில் கொட்டி போயிடும். அது எதுக்கு போய் கட்டையில் போட்டுக்கிட்டு சில்லறதானம்மா. இரும்பில் போட்டுக்கிட்டா கப்புன்னு கல் மாதிரி ஆயிருமில்ல. டென்ஷன் அது. இதுதான் அன்னைக்கு உடஞ்சி போச்சு. இது எப்படா உடஞ்சிது? ஸ்கேல் உழுவுது இல்லை, உழவுற இந்த இடத்துல கட்டாயி போயிடும். அப்படியே வெள்ளை வச்சு போட்டிங்களா? நூல் போடுறதுக்கு இதுக்கு ஒரு 10 நிமிஷமா? இழுக்குது. ரொம்ப பொல்ல இருக்குதா? நூல் அட்டு போச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கிறோம் எப்படிதான் போட்டாலும். இந்த பேலர் ஓட்டம் மட்டும் ப்ரோ நல்லா தெரிஞ்சுக்காங்க. புதுசாக யாராச்சும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து பேலர் போடுற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா, பேலர் மட்டும் நூல் இழுக்கல, நூலை உள்ள இழுத்த வச்சு விட்றேன், நூல் கட்டாகி போச்சு அப்படின்னு பேலர் ஓடும் போது தயவுசெய்து பேலர்கிட்ட வந்து உள்ளே வராதிங்க. ஓகேவா? பேலர் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு தட்டில் கூட நூலை கட்டி விட்டு வாங்க. ஆனால் வந்து ஓடிட்டு இருக்கும்போது போய் கையை விடவும் காலை விடவும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு கை கால் போயிடுச்சுன்னா சத்தியமாக நீங்களும் தர முடியாது, நானும் தர முடியாது. பணம் கொடுத்தா கூட வாங்க முடியாத பொருள் இதெல்லாம். அதெல்லாம் இறங்க மட்டும்தான் நம்ம இந்த தொழிலை நீட்டாக பழக முடியும், எல்லாம் ஓட்ட முடியும். அதே மாதிரி ரொட்டேட்டர் ஓட்டும் போதையும் எந்த நண்பர்களும் தயவுசெய்து வந்து ரொட்டேட்டர் ஆன்லேயே இருக்கும் போத கத்தையை உடனே வச்சுப்பேன். ரொட்டேட்டர் ஆனில் இருக்கும் போது வந்து ரொட்டேட்டர் சைடில் மட்டை மாட்டிக்கிச்சு, சாக்கு ஒன்று மாட்டிக்கிச்சு, கவுரு மாட்டிக்கிச்சுன்னு ரொட்டேட்டர் ஓடும் போது நான் இழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கவத்தை பிடிச்சி இழக்கும் போது பார்த்துக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஏதோ ஒரு கத்தியில் மாட்டுச்சுன்னா லவுக்குன்னு அந்த கவுரு சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம கவத்தை உடங்காட்டியும் கவுரு உள்ளே நம்மளை இழுத்து போட்டுருந்தேன்பா. ஓகேவா? ஆனால் ரேஸே வைக்கல, ஐடியிலே ஓட்டுறான். எவ்வளோ ஐடியில் ஓட்டுறான்னு பாரு. ஸ்கேல் விழுந்துருச்சு. என்ன பேரலருக்கு வந்து மிஞ்சி போனால் மணிக்கு எத்தனை கட்டு கட்டுன்னு கேட்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரை நிறைய பார்க்குற வீடியோவில் அவங்க என்னங்கிறேன், நான் 750 கட்டு கட்டினா 600 கட்டு கட்டினேன். மேக்ஸிமம் எவ்வளோ கட்டு கட்டலாம்? இவங்களுக்கு கேட்டால் 400 கட்டு கட்டலாம் அதிகபட்சம். அதுவும் வந்து ஃபீல்டு நல்லா செட் ஆகணும், அப்போ தான் வந்து 400 கட்டு கட்ட முடியும். இல்லைனாலாம் 400 கட்டு கட்டுறதெல்லாம் சும்மா சொல்லிக்கலாம். என்ன 700 கட்டு அதெல்லாம் லூஸ் கட்டை போடுவாங்க, ரொம்ப லூஸ் கட்டை போடுவாங்க. அப்படி என்ன செட் ஆகும், இல்லைன்னா செட் ஆகாது அப்படிங்கிறாங்க ப்ரோ. ஆனால் ஐடியிலே ஓட்டுறாங்க, எக்கனாமிக் பல்ல போட்டு ஐடியிலே ஓட்டுறாங்க. இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 540 மட்டும்தான் இருக்கும், எக்கனாமிக் இருக்காது. அவங்களுக்கு ஃபீடு பத்தலைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா. அது நான் கடைசியாக சொல்கிறேன். நானும் ஒரு சேனலில் பார்த்தேன். அது வந்து இந்த பேலர் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் 540 தவிர எக்கனாமிக் ஏன்ட்டு இல்லை, 540 தான் இருக்குதுங்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்கிறேன். நம்ம அஜித்தாக இருந்தால் பறந்து கட்டுவார். பேலர் கட்டுறதில்ல அவர் தான் எக்ஸ்போர்ட்டு. இவர் ஒன்லி கட்டுற பேர் மட்டும்தான் ஓட்டுவார். அஜித் வந்து பேலர் ஓட்டுறதில் அவர் தான் கில்லாடி. சல்லுன்னு போவான். இவன் வந்து ஸ்லோ. நம்ம அஜித்தாக இருந்தால் இன்னல் வேகத்தில் பறப்பார். கேள் உண்டு கல் உள்ள கிடக்குது பாருங்க. கடம்தான் போட்டு
அந்த பல்லை தான் மாற்றணும். அதை மாற்றினா வந்து எக்கனாமிக்கு போடாத 540 நல்ல ஸ்பீடு கிடைக்கும். எக்கனாமிக்கு போட்டால் டீசல் கொஞ்சம் சேர்த்தி போகும் ப்ரோ. இதே 540 கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிட்டோம்னா அது ரொட்டேட்டரில் ஏற்றணும், மெயின் ஷாப்பில் ஏற்றணும். அது இது எனக்கு தெரியும் ப்ரோன்னு தெரிஞ்சாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாது ப்ரோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனாலும் சொல்லுங்கள், ஓகேவா? நான் பார்த்ததை உங்களுக்கும் சொல்கிறேன். நம்மகிட்ட நம்ம வேலை இருந்து நம்ம இன்னும் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அத்தனையும் மாடிஃபிகேஷன் பண்ணிடுவோம். நம்மளுக்கு ஓலவே சரியாக இருக்குது ப்ரோ. அதனால தான் நாங்கள் இதை பற்றி அதிகம் கட்டுக்கிறதில்ல. ஆனால் ஓட்டுறேன் எங்கே இப்போ வர மாதிரி முன்னா நாங்கள் கள்ளப்பரு போட்டி 2013 போட்டேன். அப்போ நல்லா ஓட்ட ஓடிச்சு. இப்போலாம் வந்து ஊருக்கு கள்ளப்பரு போட்டி வந்துருச்சு. கள்ளப்பரு போட்டி எத்தனை பேர் தான் எடுக்கணும்னு இல்லை. ஒரு டியூஷன் போய் வச்சுக்கிறாங்க, ஒரு கள்ளப்பரு போட்டி எடுத்துக்கிறாங்க. இது அப்படி பண்ண முடியாதுல்ல. இது கொஞ்சம் டூயல் கிளச்சாக வண்டி வேணும். ஆனால் இன்றைக்கி வர வண்டியெல்லாம் வேறு அளவுக்கு எல்லாமே டூயல் கிளச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கிள் கிளச்சில் யாருமே எடுக்கிறதில்ல. சேப்பா பார்த்து அந்த பின்னாடி அந்த கவுட்டி மட்டும் இல்லைன்னா வச்சுக்கா ப்ரோ, இப்படி கட்டை வந்து எட்டை உருண்டுட்டு ஓடாது, அவுட்டிலே விழுந்துடும். அந்த கம்பி இருக்கிறதுனால பாருங்கள் எட்டை உருண்டுட்டு ஓடி போயிடுது குடுன்னு. நம்ம சுண்டலி அன்றைக்கி அறுத்தான். நம்ம விளைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே ஃபீல்டை அன்றைக்கி அறுத்தான். அறுத்து வரப்பமாலாம் போட்டானா. இவன் வேறு கத்திக்கிட்டே ஓட்டான். என்ன எல்லாம் பவர் ஸ்டேரிங்கிறதுனால நின்ன இடத்துல இப்போ பிரேக் அடிச்சு திருப்பிக்கிறாங்க ப்ரோ. இது வந்து அரி உண்டுன்றதா ரொம்ப ஸ்பீடு ஓட்டக்கூடாதுங்கிறான். ரொம்ப ஸ்பீடு ஓட்டணும்னா அரி அல்லர்லேயே நின்றுக்குவோம். அரி உள்ள இருக்காது. ஓரளவுக்கு நார்மலான ஸ்பீடு போனால் எல்லாமே இழுத்துக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் பிட் இருக்குது, அந்த பிட்டை மட்டும் அப்படியே ஓட்டி எடுக்கிறான் பாருங்களேன். கேள் விழுந்துருமே. சென்சர் கவுர் கட்டுற வேலை இல்லை, அப்படியே கரண்டை கொடுத்தா போதும், உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதே பாருங்க ரோலா இது எடுத்து சைன் ஏறுது. இதே சைன் ஏறுது ரொம்ப லூஸாக கிடக்குது. அதே மாதிரி செயின் ஓரளவுக்கு தேஞ்சிக்கிச்சுன்னா ப்ரோ செயினை மாற்றி விட்ருங்க. அது என்ன வரப்போது ஒரு 2000 2500 தான் வரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வளர்த்தி செயின் எனக்கு அதை அப்படியே முழுசாக தெரில. அதனால் செயின் ஓட மட்டும் லாவம்னு விட்டிங்கன்னா பல்லு சீக்கிரம் வந்து மொழிக்கி விட்டுரும். அந்த பல்லு ஷார்ப்பாக இருக்குதுல்ல, சீக்கிரம் மொழிக்கி விட்டுரும் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு வந்து செயின் ஒரு 5000 கட்டா 10,000 கட்டா ஓடிட்டிங்கன்னா செயினை மாற்றி விட்ருங்க, ஓகேவா? இதில் லாபம் வரதுனால தான் சொல்கிறேன். லாபம் இல்லைன்னா இது எதுக்கு மாற்றணும் அப்படின்னு. நீங்கள் மாற்றாலும் அப்படியே ஓட மட்டும் லாபம்னு விட்டிங்கன்னா பல்லோட காடி அதிகமாகி போயிடும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புது செயின் மாற்றினீங்கனாலும் திரும்பியும் பிரச்சனை தான் ப்ரோ பண்ணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எக்கனாமிக் பிடிஓக்கோசரமே இந்த வண்டியெலாம் நிறையா பேர் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எக்கனாமிக் மாற்றி தான் வந்து இந்த வண்டியில் ஓட்டணும் அப்படிங்கிறதே இல்லை ப்ரோ, ஓகேவா? அது ரொட்டேட் பேலர்லேயே ஒரு பல்லு ஒரு 3 எக்ஸ்டெண்ட் பண்ணால் வந்து எக்கனாமிக்கோட ஸ்பீட் எடுக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். நிறையா நண்பர்கள் அதை பற்றி தெரியாது. தெரிஞ்ச நண்பர்கள் விட்டுருங்க, தெரியாத நண்பர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கடைசியாக இது ஓட்டி முடிக்கிறப்ப அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அதனால் ஃபால்ட் வரும் அப்படின்னு. எக்கனாமிக்கில் போட்டு வண்டி பறந்து ஓட்டுவாங்க, அப்போலாம் ஃபால்ட் வராது. ஒரு பல்லு மாற்றுறதுல தான் ஃபால்ட் வருமா, அதெல்லாம் சும்மா. அது எப்படி நான் உங்களுக்கு கடைசி கிளிப்பில் அவன் ஓட்டி முடிக்கிட்டான் இறங்கின வாட்டி அதை கேட்குறேன். அவன் அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பரவாயில்லங்கிறானா இல்லை ஆவாதுங்கிறானான்னு பார்ப்போம். என்ன ஆயிட்டு கேள் எந்திரிக்கல.
எவ்வளோ லூஸாக இருக்குது. பேருக்கு சுற்றிக்கிட்டு இருக்குதுடா டே, பேருக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. செயின் மாற்றவே இல்லை ப்ரோ. பேலரோடு வந்து செயின் 10,000 நான் கட்டுக்கு மேலே ஓடிச்சிட்டானுங்க. கேட்டால் தான் இன்னைக்கு மாத்திரம் நாளைக்கு மாத்திரன்ட்டு இன்னும் செயினே மாற்ற வச்சுட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு ஆளு எப்போ ஏற்பட்ட ஆளுங்களா இருப்பாங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா வயல் ஆப்போசிட்டில் அரைச்சிட்டான். அதனால் வண்டி வந்து வேகமாக போகிறதுக்கு இல்லை. வண்டி பாருங்க ஆடி 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 போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ப்ரோ நம்ம அடிச்சுட்டு பாருங்க என்னென்ன என்ன மறுபடியும் நம்ம மாட்டிக்கிச்சு. நூல் இறங்க எடுக்க மாட்டேங்குதான். முன்னாடி பாருங்க டாப்பில் குஞ்சம் எங்கேயும் கட்டி தொங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. சைடில் 2, நடுவில் 1, இதில் வேற அந்த பொம்மை வேற 2. இதெல்லாம் நம்மளை மாதிரி ஃபீல்டில் ஓட்டணும்னு வச்சாங்க பொம்மையெல்லாம் பால் ஊற்றிடும். ஏன் நூல் கடிக்குது? ஆட இப்படி போய் சுத்திக்குதா? ஓகேன்பா, இந்த ஒரு 4 கத்தை வரும். அறுத்தா வேலை முடிஞ்சுது. இந்த வருஷத்தோட கட்டுறப்பார் ஓட்டம் முடிந்து விட்டது. ஏதோ இனிமேல் ஏதோ தண்ணி பாயிற காட்டில் ஏதாவது கிடச்சிது ஓட்டினா தான் ப்ரோ. இனிமேலாம் எதுவும் பெருசாக இல்லை. அவ்வளோதான், ஃபீல்டு முடிஞ்சுது. கொஞ்சம் அவங்க ஏரியாலாம் பேலர் ஓரளவு ஓடுதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேலருக்கு கத்தைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. உங்கள் ஏரியாவில் கத்தைக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 40 ரூபா வாங்குறாங்களா, 45 ரூபா வாங்குறாங்களா, லூஸ் கத்தை போடுறாங்களா, டைட் கத்தை போடுறாங்களா? கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சைடும் டெல்டா மாவட்டமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இதே வண்டி டங்குன்னு அடிக்காத போனால் நல்லா தள்ளுன்னு இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எத்தனை கட்டு ஓட்டிருக்கிறீங்க? நம்ம வீடியோ பார்க்குறீங்க யாராச்சும் பேலர் வச்சுருந்தீங்கன்னா பேலர் செலவு கம்மியாக வைக்குதா, வச்சுதுன்னா செலவு அதிகமாக, இல்லை மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை ஓடுதா, இல்லை சைட்டில் போய் ராவடி பண்ணுது ப்ரோ அப்படின்னாலும் சரி கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஓகே ப்ரோ, அவ்வளோதான், சுற்றி முடிச்சிட்டான். வந்த கூலிக்கு 20 கத்தா சுற்றியாச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய கவுரில் இருக்கிற பேரெல்லாம் வந்து நம்ம ஞாபகமாக எண்ணணும் பிடிக்கணும். இதில் அப்படி இல்லை. இது வந்து சென்சார் டைப் தானே, அதனால் வந்து அதுலேயே வந்து கவுண்டிங் மிஷின் இருக்கும். கவுண்டிங் மீட்டர் வந்து கவுண்டிங் ஆகிட்டுருக்கும். அது பார்த்திங்கன்னா கடையில் கட்டுக்கிட்டிங்கன்னா வந்து 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது, வாங்கிக்காங்க ப்ரோ. வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் லிங்க் தரேன். சுவிட்சு எல்லா ஐட்டமும் கிடைக்கிது இந்த சென்சார் பேலருக்கு. முடிஞ்சுதா? கரெக்டாக வேணான்ட்ட, கரெக்டாக ஒரு கத்தோட ஒரு மாதிரி கொண்டான்ட்ட. கார்த்தி, இதில் 540 மட்டும் ஓட்டுறாங்கல்ல, அவங்களுக்கு எக்கனாமிக் இல்லாத நிறையா பேர் கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? இந்த பல்லு இதை மாற்றி விட்டாவே எல்லாத்துக்கும் ரோலர்லேருந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இந்த பல்லு ப்ரோ, இதில் இருக்கிற பல்லை எடுத்து இவ்வளோட கட் பண்ணிவிட்டு இதே கூட ஆல்ட்ரு பண்ண முடிஞ்சால் பண்ணி போட்டுவாங்க. சின்ன பல்லாக இருக்கும். இந்த பல்லு போட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 பல்லு சேர்த்து போட்டால் உங்களுக்கு எக்கனாமிக் இல்லாதவங்களுக்கு இது பண்ணி போட்டுக்காங்க. உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். ஐடியிலே நல்ல பேலன்ஸ் ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? அந்த பல்லு தான் ஜாயிண்ட் போல்ட்டு லோடு போல்ட்டு கட் பண்ணுறீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் பல்லு. அந்த பல்லை மட்டும் ஒன்று போட்டுக்காங்க, லைஃப் நல்லாயிருக்கும். ஓட்டியாக முடிச்சாச்சு, இன்னும் வரவே மாட்டான் நாட்டுக்குறா. இந்த பல்லு ப்ரோ, இந்த பல்லை தனியாக வாங்கி இவ்வளோட கட் பண்ணிவிட்டு இந்த பல்லை வச்சு வெல்டு வச்சு திரும்பி சொருவி செயினை தூக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு நல்ல ஸ்பீடு எடுக்கும். இந்த எக்கனாமிக் இல்லைன்னா வருத்தப்படுற நண்பர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருவானா? அதுக்கு டேப் சுற்றி வச்சுக்கிற இதுவும் ஜெட்டாக வாங்கிட்டு வர வேண்டியதானே? அந்த எல்லும் வாங்கிட்டு வர வேண்டியதானே?
அந்த எள்ளு காஞ்சி போச்சுன்னா அப்படி தான் பண்ணும். இது இது எதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்துச்சு. இது மாற்றி ஆமாம், அது ஒன்று வாங்கிட்டு வரோம். அது 30 ரூபா 40 ரூபா தானே வரும். அது எதுக்கு வருதுன்னா இந்த தண்ணியை குடிக்கிறோம்ல அதுக்கு அந்த ஓட்டு தான் வரும் அதிகமாக. ஃபில்டருக்கெல்லாம் இதுதான் வரும். ஓகே, முடிஞ்சது ப்ரோ. அவ்வளோதான். அஜித் வருவான்னு பார்த்தா வரவே மாட்டான் நாட்டுக்குது. நாங்கள் கிளம்புறோம். பாய். டேக்கர் முடிச்சிருந்தா நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிட உங்களை அனைவரும் சொல்லிக்கிறேன். பாய். டேக்கர் எல்லாம் போகலாம்.